இன்ட்ரோடக்ஷன் டு த கீபோர்டு. கீபோர்டு வந்து ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் வந்து நம்ம மேனுவலாக ப்ரெஸ் பண்ணும்போது டிஜிட்டலாக சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஸ்பீக்கர்ஸில் இருந்து. கீபோர்டில் கீஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா, நம்ம இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, 7 ஒயிட் கீஸ் 5 பிளாக் கீஸ். இது வந்து ஒரு ஆக்டேவ். ஒவ்வொரு கீபோர்டையும் நம்ம இத்தனை கீஸ் இருக்குங்கிறத சொல்கிறத விட ஆக்டேவ், இத்தனை ஆக்டேவ் இருக்குது, 4 ஆக்டேவ் இருக்குது, 5 ஆக்டேவ் இருக்குது, 6 ஆக்டேவ் இருக்குது, 7 ஆக்டேவ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆக்டேவ்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு C to C, அடுத்து C to C செகண்ட் ஆக்டேவ், அடுத்து தேர்ட் ஆக்டேவ், அடுத்து 4th ஆக்டேவ், அடுத்து 5th ஆக்டேவ். ஸோ இந்த கீபோர்டு வந்து 5 ஆக்டேவ் கீபோர்டு. கீபோர்டில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வாய்ஸஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா, பியானோவில் ஒரு செட் ஆஃப் பியானோவோட வாய்ஸஸ் வந்து அவங்க ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பியானோ. நெக்ஸ்ட்டு ஆர்கன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்டாக சர்ச்சில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கிட்டாரோட சவுண்ட் வந்துடும். கிட்டாரோட பீசஸ் வாசிக்கும் போது இது யூஸ் ஆகும். ஸ்ட்ரிங்ஸ் செக்ஷன். ஸ்ட்ரிங்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சவுண்ட் வரும். பிராஸ். இந்த மாதிரி நிறையா வாய்ஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டைல்ஸ். கீபோர்டில் வந்து பேட்டர்ன்ஸும் இருக்கும். ட்ரம் பேட்டர்ன்ஸ். இது மூலமாக நம்ம ட்ரம்மர் எல்லாமே நம்ம பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரம் பேட்டர்னுமே 4/4, 3/4, 6/8 எல்லா டைமிங்லேயுமே ஆல்ரெடி இருக்கும். வால்ஸ்,